ஹாய் ஹலோ வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அழகான ஒரு வெள்ளரி தோட்டத்தில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், வெள்ளரிக்கெல்லாம் நிறைய காய்ச்சி கிடக்கா. உங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? அதை உடனே எடுத்து கடிச்சு சாப்பிடணும்னு தோணும். ஆனால் எனக்கு வந்து அப்படி தோணும் இல்லைங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை வச்சு உங்களுக்கு ஒரு பயாலஜி சொல்லி தரணும்னு தான் தோணுது. என்ன பார்த்துட்டிங்கன்னா, இது குக்கும்பர்னு சொல்லுவோம். இதில் வந்து இதனோட பொட்டானிக்கல் நேம் ஆல்ரெடி நான் கிளாஸ் எல்லாமே நிறைய எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரி செடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மொனேஷியஸ் பிளான்ட். சரியா? மொனேஷியஸ் பிளான்ட் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே செடி தான், ஒரே செடியில் மேல் ஃப்ளவரும் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும். ஆண் மலரும் பெண் மலரும் இதில் இருக்கும், ஒரே செடியில் இருக்கும். நான் உங்களுக்கு அமிச்சு தரேன் பாருங்க. எங்கே பார்த்தோம்? இதில் அண்ணா இருக்கு, என்ன இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. இது வந்து பெண், மேலே பூ இருக்கா, கீழே என்னது காய் இருக்குது. இது பாருங்க ஆண் பூ. இதில் வந்து கீழே என்னதில் காய் இல்லை. ஓகேவா? நீங்கள் வெள்ளரி செடி இப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது நிறைய இடங்களில் பயாலஜி ரிலேட்டடாக கொஸ்டின் வரும் பார்த்துக்கோங்க. மொனேஷியஸ் பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்பாங்க. சரி, வந்து பார்த்துட்டு சாப்பிடலாம். ஏன்னா ஒரு பிஞ்சு மட்டும் பறிச்சுட்டா பாருங்க, அழகா ஃப்ரெஷ்ஷாக. பார்த்தீங்களா அழகா. இனிமேல் கழுதலைன்னா கூட ஏதாவது பிரச்சனை வரும். அதில் உடனே தண்ணி ஓடும், கழுவும். ஓகே ஓகேங்க. உங்களுக்கும் வெள்ளரிக்காய் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, அப்படி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.